சிலப்பதிகாரம் கேட்கக்கூடிய தமிழ் செல்வர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இப்போது இந்திர விழவு எடுத்த காதையை பார்த்து கொண்டிருக்கிறோம். விழவு என்றால் விழா என்பது விழவு என்று ஆகும். நிலா என்பது நிலவு என்று ஆவது போல இந்த உகர ஈறு பெற்று, அது எதற்காக உகர ஈறு பெறுகிறது என்றால் ஒலிப்பு ஒரு எளிய நிலையில ஒரு ஒலிப்பு வர வேண்டும், அதற்காக சொல்லுவது. மண் மண்ணு அந்த இடத்துலயும் உகரம் வரும், கல் கல்லு, இதெல்லாம் பேச்சு மொழியில எளிமைப்படுத்தக்கூடிய ஒலிப்பு முறை. அதற்காக நிலா நிலவு வருவது போல விழா விழவு என்று வரும். இந்திர விழவூர் எடுத்த காதை உவே சாமிநாத ஐயர் அவர்கள் கும்பகோணம் கல்லூரியில பணியாற்றுகிற போது இந்த இந்திர விழவூர் எடுத்த காதை பாடமாக இருந்தது. அது என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், ஐயர் சிலப்பதிகாரத்தை பதிப்பிப்பதற்கு முன்னையே சிலப்பதிகாரம் தமிழ்நாட்டில் ஓரளவு அறியப்பட்டிருந்தது. அதிலிருந்து இந்திர விழவூர் எடுத்த காதை எடுத்து பாடமாக வைத்திருந்தார்கள். ஆனா உரை கிடைக்கலப்ப. அதனால அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், தன்னுடைய சுயசரிதையில, நான் இதை பாடம் சொல்வதற்காக பார்த்தேன், எனக்கு ஒன்றுமே புரியல. இந்திர விழவூர் எடுத்த கதையா, விழவூர் எடுத்த கதையா, இழவூர் எடுத்த கதையா அப்படின்னு எழுதுறாரு. அதற்கு பிறகு ஒரு வழியாக நான் பொருள் சொல்ல முயன்ற காலத்துலதான் சிலப்பதிகாரத்தை திருநெல்வேலி மாவட்டத்தில் சென்று தேடி பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் அங்கு ஏடு கிடைத்த ஒரு நிலையும் உண்டாயின என்று சொல்லுகிறார். அதனால ஒரு நல்ல வரலாறு. ஆனால் அவர்தான் முழுமையாக உரையோடு, அடியார் கல்லார் உரையோடும் அரும்பத உரையோடும் அவர்கள் பதிப்பித்தார்கள். ஐயர் அவர்களை பொறுத்தவரையில இந்த சங்க தமிழ் இலக்கியங்களையும் சிலப்பதிகாரத்தையும் பதிப்பித்தது அவர்தான். முதல்ல பதிப்பித்தது அவர்தான். அதற்கு பிறகு பின்னால பல பதிப்புகள்லாம் வந்திருக்கின்றன. அதுல இவ்வாறு இந்திர விழவூர் எடுத்த காதை என்று சொல்லுகிறார். இப்ப 139வது அடியிலிருந்து நாம பார்க்க போறோம். மெய் வகை உணர்ந்த விழுமியோர் ஏத்தும். ஒவ்வொரு சொல்லுமே நாம விளக்கி சொல்லித்தான் ஆகணும். ஏனென்றால் எதிர்கால சமுதாயம் இந்த சொற்களை அகராதி கொண்டு உணர முடியாது. கொஞ்சம் ஆராய்ச்சியின் வழியாகத்தான் உணர வேண்டும். விழுமியோர் என்று ஒரு சொல் இருக்கு. விழுமியோர் என்றால் சால சிறந்தோர் என்று பொருள், சான்றோர் என்று பொருள். அந்த சொல்ல ஏன் அந்த சொல்லை நான் இப்போது விளக்கி சொல்லுகிறேன் என்றால், விழுமம் என்றால் துன்பம், விழுமம் துடைத்தவர் தொடர்பு, விழுமியும் என்பது வேறு. அதான் இந்த இரண்டு வேறுபாட்டுக்காக தான் சொல்றாங்க. விழுமும் என்பது துன்பம், திருக்குறள்ல விழுமம் துடைத்தவர் தொடர்பும் பார். விழுமும் வேறு, விழுமியம் என்பது வேல்யூ, ஆங்கிலத்துல வேல்யூன்னு சொல்லுவாங்க. சோசியல் வேல்யூஸ், சமுதாய விழுமியங்கள். விழுமியோர் ஏத்தும். ஒரு மாணவர் ஏத்துங்கிறதுக்கு ஏதோ பேச்சு மொழி மாதிரி இருக்குன்னு ஏற்றும்னு திருத்தி எழுதினாரு. அது ஏத்தும் வேற, ஏற்றும் வேற. அவன் பொருள்களை வண்டியில் ஏற்றினான், மேல கொண்டு போய் சேர்த்தான்னு பொருள். ஏத்துதல் என்றால் போற்றுதல், பாராட்டுதல் என்று பொருள். மெய்வகை உணர்ந்து விழுமியோர் ஏத்தும் ஐவகை மன்றம். 5 மன்றங்கள் காவிரி பூம்பட்டினத்தில் இருந்தன. இந்த 5 மன்றங்களை பற்றியும் போது சொன்னார். ஐவகை மன்றத்து அரும்பலி உரி, உரி இன்னும் படிக்க கூடாது, உரி நீட்டம் வேண்டின் அவ்வளவுடைய கூட்டி எழுதல் என்பனார் புலவர் என்று தொல்காப்பியர் சொல்லுவார். அரும்பலி உரி பலி நிகழ்த்தி, அங்கங்கு பலி நிகழ்த்தி அதற்கு பிறகு ஐவகை மன்றத்திலையும் பலி கொடுக்கிறார்கள். வச்சிர கோட்டத்து மணங்கெடு முரசம். இந்த வச்சிர கோட்டம்ங்கிறத நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். வச்சிர கோட்டம் என்பது இந்த வஜ்ராயுதம் என்பது இந்திரனுடைய படை, கைப்படை. அதனால் ஒருத்தன் அடி வாங்கினான்னா அவ்வளவுதான், பிழைக்க முடியாது. அது கடுமையான ஒரு ஆயுதம், அது கருவி, படைக்கருவி. ஆயுதம் என்று சொல்லக்கூடாது, படைக்கருவி. வச்சிர கோட்டம் என்றால் அங்கு இந்திரனுக்கு உருவம் இல்லை அந்த கோயில்ல. அதற்கு பதிலாக அவனுடைய வச்சிராயுதத்தை, வச்சிர கருவியை அங்கு நிறுவி இருக்கிறார்கள்.
அதை நட்டு வைத்திருக்கிறார்கள். வச்சிர கோட்டத்து மணங்கெழு முரசம். அதற்கு மலரும் பிறவற்றையும் தூவி தொழுததுனால மனம் வீசுகின்ற முரசம். முரசு முரசம் அம்ங்கிற ஒரு விகுதி இருக்கு பாருங்க. அது பெயர் சொற்கள்ல பெருகிய நிலையை காட்டுவது. வெள்ளம் என்றால் ரொம்ப பெருகியது என்று பொருள். இந்த என்பது பெருகிய நிலையை காட்டுவதற்காக வருகின்ற நிலையம் என்று வரும். கூட்டம் என்று வருகின்ற போதெல்லாம் எண்ணிக்கையில அளவுல பெரியதை காட்டுவதற்காக வரக்கூடிய பெயர் விகுதி அது. முனங்கெழு முரசம் கச்சை யானை பிடர்த்தலை ஏற்றி. கச்சை என்றால் கீழ் வயிற்று கச்சைன்னு பொருள். அதாவது துணிய யானைக்கு மேல துணி போட்டிருக்கு, அது வயிற்றுக்கு கீழே வரல அது நீண்டு தொங்குது. அது கச்சை யானை பிடர்த்தலை ஏற்றி, யானையினுடைய பிடர்ல ஏற்றி வைத்து எதை மணங்கெழு முரசத்தை. அது நம்முடைய தமிழ்நாட்டு மரபு என்னவென்றால் பெருங்கதையில சொல்லப்படும், யானையினுடைய முதுகுல இந்த முரசத்தை ஏற்றி வள்ளுவ பெருமகன் முரசறைந்து மன்னருடைய படையெடுச்சினாள், கடிநாள், மணநாள் ஆகியவற்றை எல்லாம் அறிவிப்பது ஒரு வழக்கம். அந்த காலத்துல யானை அப்படியே தெருக்கள்ல வரும். யானையினுடைய முதுகிலே உட்கார்ந்திருக்கக்கூடிய வள்ளுவ மகன், அதாவது வள்ளுவன்னா அவன் கணியன், அந்த கணி காலத்தை கணித்து கூறுகின்ற ஆற்றல் உடையவன், நன்னாள் இன்னது என்று அறிவிக்கக்கூடிய அந்த திறமுடையவன், ஆராய்ச்சி உடையவன். அவன் உட்கார்ந்து இன்றைக்கு மன்னருக்கு பிறந்த நாள், எல்லாரும் கொண்டாடுவோம் என்று அறிவிப்பான். இன்றைக்கு படை எழுகிறது, எல்லாரும் வாருங்கள் என்று சொல்லுவான். அந்த மணங்கெழு முரசம் கச்சை யானை பிடர்த்தலை ஏற்றி, இந்த தலைன்னு இருக்கு பாருங்க. தலைன்னா இந்த இடத்துல தலை உறுப்பு இல்ல. தலை என்பது 7ஆம் வேற்றுமை உருவு இடம் என்ற பொருள் உடையது. இந்த மாதிரி இடங்கள்ல தான் நம்ம கொஞ்சம் கவனமாக பொருள் கொள்ள வேண்டும். பிடரின் கண்ணேன்னு சொல்லணும். அத பொருள் சொல்லுகிற போது பிடரிடத்து, பிடற்கண் என்று சொல்லுவது. பிடரின் கண் என்று சொல்லுகிற போது என்ன, நன்றாக நீங்க எண்ணி பாருங்கள். அந்த இன்கிறது வேற்றுமை உருவு இல்லை, அது சாரியை. கண்ணுதான் வேற்றுமை உருவு. கண்ணும் இந்த பிடரும் சேருவதற்கு இனிமையாக இந்த ரெண்டு சொற்களும் சேர வேண்டும் என்பதற்காக இன்னோசைப்பட வந்த சாரியை, இன் சாரியை. கண், அதாவது பிடரின் கண் ஏற்றி வாழ்வன் கழிற்றரசு. இந்த வால்ங்கிற சொல்லு இருக்கு பாருங்க, இதை கொஞ்சம் எண்ணி பார்க்கணும் நீங்க. வால் என்றால் அதற்கு 2 பொருள் உண்டு. வால் என்றால் வெண்மை என்று பொருள். அதனால வாலியோன், பலதேவனுக்கு வாலியோன்னு பேரு. அவன் வெள்ளை நிறத்தவன், வெள்ளை வெளியேன்னு இருப்பான். கண்ணன் நீல நிறத்தவன் அல்லது கரு நிறத்தவன். இவன் வாலியோன் வெள்ளை நிறத்தவன். வால் என்பதற்கு இன்னொரு பொருள் தூய்மை என்று பொருள். வால்வெண் அப்படின்னா தூய்மையான வெள்ளிய என்று பொருள். இந்த தூய்மைங்கிற சொல்லு எப்படி வருது பாருங்க. பசுவுக்கு வால் இருக்கு, விலங்குக்கு வால் இருக்கு. அது தன்னை தூய்மை செய்து கொள்வதற்குரிய ஒரு உறுப்பு. வாளாலதான் அது பசு தன்னை தூய்மை செய்து கொள்ளும். அதாவது அதனுடைய சாணம், அதனுடைய சிறுநீர் அதெல்லாம் கழித்த பிறகு இந்த வால் தான் அதற்கு செயல்படும். அதனால வால் என்பதற்கு தூய்மை, வெண்மை என்று 2 பொருள். வால் வெண் கழிற்ற அரசு. இந்த கழிற்ற அரசு என்று சொல்லுவது ஐராவதம். இந்திரனுடைய யானைக்கு பேர் ஐராவதம். அதுக்கு நிறம் வெள்ளை. அதனால்தான் வால்வெண் கழிற்று அரசு, வெண்மையான நிறத்தை பெற்றிருக்கூடிய ஐராவதம் என்ற யானையினுக்கு வயங்கிய கோட்டத்து. இங்கு வெள்ளை யானை, அதாவது வெள்ளை யானை கோட்டம்னு பேரு இருக்கு. இந்த இடத்துல வெள்ளை யானைக்கு ஒரு கோயில் இருக்குங்க. இந்திரனுடைய வெள்ளை யானைக்கு ஒரு கோயில் இருக்கு, ஒரு கோட்டம் இருக்கு. அவனுடைய வஜ்ரத்துக்கு ஒரு கோட்டம் இருக்கிறது. கோட்டத்து கால்கோள் விழவின் கடைநிலையை சாற்றி. கால்கோள் என்றால் தொடக்க விழா. தொடக்க விழாவை முடிவு நிலையை எடுத்து சொல்லி, வெள்ளிடை மன்றம் முதலாக பாவை மன்றம் ஈராக 5 மன்றங்கள் சொல்லப்பட்டன. இந்த 5 மன்றங்களிலும் மெய்நூல் அறிஞர்கள் பாராட்டி ஏத்தி போற்றி இந்த நிகழ்ச்சியை நிகழ்த்துகிறார்கள். வஜ்ர கோட்டத்திலிருந்து முரசத்தை எடுத்துக்கொண்டு
கச்சை அணிந்த யானையினுடைய பிடரின் மீது ஏற்றி என்றும் இளமையான ஐராவதத்தினுடைய ஐராவதம் இருக்கக்கூடிய கோயிலே கொண்டு வந்து சேர்த்தார். இந்த முரசு என்பது மூவகைப்படும் சொல்லுவாங்க. மூவகை முரசு எவை என்று கூட கேட்பது வழக்கம். ஒன்று தியாக முரசு, இன்னொன்று வீரமுரசு, இன்னொன்று கொடை முரசு. வீரமுரசு என்பது படைக்காக ஒலிக்கப்படுவது. தியாக முரசு என்பது பல பேருக்கும் பொருள்களை வழங்குவதற்காக உள்ளது. கொடை முரசும் அப்படித்தான். இவற்றையெல்லாம் இந்த 3 முரசங்கள், அதே போல மணமுரசு, விழா முரசு என்றும் சொல்வார்கள். மனத்திற்கும் இந்த முரசு இசைப்பது உண்டு. அதற்கு பிறகு எங்க போகுது? தங்கிய கொள்கை தருநிலை கோட்டத்து. தரு என்றால் மரம் என்று பொருள். தங்கிய கொள்கை என்றால் பலராலும் பாராட்ட பெற்று அந்த பாராட்டுக்களுக்கு உரியதாக அமைந்த, தங்கிய உரியதாக அமைந்த கொள்கை தருநிலை. தரு என்பது இங்க கற்பகத்தரு, வான உலகத்தில் இருக்கிற கற்பகத்தருவை குறிக்க தருநிலை கோட்டம். ஆகவே கற்பக மரத்தை வைத்து ஒரு கோயில் எழுப்பப்பட்டிருக்கிறது. என்னென்ன கோயில்லாம் சிலப்பதிகாரத்தில் இருந்திருக்கு பாருங்க. வச்சர கோட்டம், வெள்ளையானை கோட்டம், அதற்கு பிறகு கற்பக தருக்கோட்டம், கற்பகத்தருக்கோட்டம். கற்பகத்தருங்கிறது ஒருவருக்கு வேண்டுவனையெல்லாம் அதன் நிழலிலே போய் இருந்து கேட்டா கிடைக்கும். என்ன வேண்டும் என்றாலும் கிடைக்குமா கற்பகத்தரு. அந்த கற்பகத்தருவை பற்றி ஒரு புராணத்துல சொல்லுகிற போது சொல்லுவான், கற்பகத்தரு எவ்வளவு பெருமை உடையதாக இருந்தாலும் கேட்கிறவனுடைய உள்ளமும் அதற்கு தகுந்தாற் போல இருக்கும். அங்க போய் ஒருத்தன் ஒரு கட்டு விறகு கொடுன்னு கேட்டானாம் அப்படின்னு எழுதுவான் அந்த புராணத்துல. அது போல அங்கிருந்து மிக உயர்ந்தவற்றையெல்லாம் பெறுவதற்குரிய வாய்ப்பு உண்டு. தங்கிய கொள்கை தருநிலை கோட்டத்து. என்னன்னு இங்க நாம உணர வேண்டும் என்றால், இந்த மாதிரி கற்பகத்தரு, காமதேனு, காமதேனுக்கு பெரிய வரலாறு புராணத்துல சொல்லப்படுகிறது. கற்பகத்தரு, காமதேனு, வெள்ளையானை, இந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் சங்க இலக்கியத்துல இவை வாரா. சங்க இலக்கியத்துல தன்மை நவிர்ச்சி. எவையெல்லாம் உலகத்தில் உள்ளனவோ அவை பேசப்பெறும், இல்லன பேசப்பெறுவதில்லை. ஒருவேளை ஓமையாக வேண்டுமானால் வரலாம், கருத்தை விளக்கம் சொல்லுவதற்காக, கருத்தை விளக்குவதற்காக அவைகள் ஓமையாக பயன்படலாம். ஆனால் செய்திகளாக வருகிற போது நமக்கு அவையெல்லாம் சொல்லப்பெறுவதில்லை. அது சங்க நெறி. அது நாம் நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு செம்மையாக இருந்திருக்கிறது என்பதற்கு அது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. அவன் ஆணிரைகளை பேசுவானே தவிர காமதேனுவை காட்டுவதில்லை. அவன் வகை வகையான மரங்களை காட்டுவானே தவிர கற்பக மரத்தை சொல்லுவதில்லை. அதுதான் சங்க இலக்கியத்தினுடைய பெரும் சிறப்பு. கிபி 2ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு அந்த மரபு வீழ்ந்து போய் இவற்றையெல்லாம் பாடக்கூடிய அயல் நெறி நம்முடைய புகுந்து விட்டது. தங்கிய கொள்கை தருநிலை கோட்டத்து மங்கள நெடுங்கொடி. இந்த மங்களம் என்பதற்கு பாருங்க, மங்களம் என்று எழுதக்கூடாது, மங்களம். மங்கள வாழ்த்து காதைன்னு போட்டிருக்கு பாருங்க, மங்கள வாழ்த்து. மங்கள நெடுங்கொடி வானுரை எடுத்து, அதாவது கொடியை மடங்காமல், யானையின் மீது கொடி மடங்காமல் நுழையக்கூடிய அளவுக்கு வாயில் உயர்ந்தது, மிக உயர்ந்த வாயில். வானுரை எடுத்து மரகத மணியோடு வைரம் குயிற்றி. மரகத மணிகளோடு சேர்ந்து வைரத்தை சேர்த்து, குயிற்றி என்றால் இழைத்து என்று பொருள். இந்த குயிற்றிங்கிற சொல்ல நான் உங்களுக்கு விளக்கி சொல்லுகிறேன். அதாவது ரொம்ப மெல்லிதாக, அழகாக, நுட்பமாக இழைத்து என்று பொருள். ஒலி அப்படி இழைச்சா எப்படி இருக்கும்? நாம பேசுகின்ற சொல்லை அப்படி இழைத்து பேசினா எப்படி இருக்கும்? அல்லது நாம் நாவிலிருந்து வழங்குகின்ற ஒலியை அப்படி இழைத்தா எப்படி இருக்கும்? அதுதான் குயில். குயிற்றி, குயில். இந்த ஒலியை இழைத்து என்று பொருள். அதனாலதான் அதுக்கு குயில்னு பேர். அந்த குயில் எப்படி கூவுனா எப்படி இருக்குன்னு கேட்டா, எந்த குயில் கூவும்? ஆண் குயில் தான் கூவும், பெண் குயில் கூவாது. ஆண் மயில் தான் தோகை விரித்து ஆடும், பெண் மயிலுக்கு தோகை கிடையாது. அதை பத்தி எழுதுகிற போது அறிஞர் எழுதுவார், மனித மாந்தரில் பெண் அழகு, விலங்கு பறவைகளில் ஆண் அழகும்பர். அதுபோல
அந்த நிலையில் மரகத மணியோடு வைரம் குயிற்றி இழைத்து அப்படி ரொம்ப சன்னமாக வருகின்ற ஒலி அந்த குயிலுடைய. பாரதி எழுதுவார், பேடே திரவியமே பேரின்ப பாட்டுடையாய் பீழை உனக்கு எய்தியதேன் பேசா என கேட்டேன். என்ன உருக்கமான இடம் தெரியுமா அது? அந்த புதுவையில குயில் தோப்புன்னு ஒரு தோப்பு இருந்தது. அது குயில்கள் மிகுதியாக இருக்கின்ற இடம். அங்க போவாராம் அவரு. அங்க போகிற போது அந்த இடத்துலதான் அவர் குயில் பாட்டை பாடினார். குயில் பாட்டு பெரிய ஒரு கருவூலம், ஒரு தத்துவ கருவூலம். அது எளிமையா படிச்சிட முடியாது. அதுல அவ்வளவு ஆழம் இருக்கு. ஆழமான ஒரு நுட்பமான ஒரு பொருளை சொல்லுவது குயில் பாட்டு. அந்த குயில்ல அது சொல்றாரு, பாடணும்னு அந்த குயில் பாடி கொண்டிருந்தான், காதல் 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 கோயின் சாதல் 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 என்று அது பாடிக்கொண்டிருந்துதான். திடீர்னு பாட்டை நிறுத்திருச்சு. நிறுத்திய உடனே கேட்கிறாராம், வேடே திரவியமே பேரின்ப பாட்டுடையாய் பீழை உனக்கு எய்தியதேன் பேசா என கேட்டேன். என்ன குற்றம் உனக்கு இருந்தது, ஏன் பாடுறதை நிறுத்தின, பாடு அப்படின்னு. உடனே நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், இந்த அடியை நீங்கள் நன்றாக படித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த குயில் சொல்லுதான், காணப்பறவை கலகலனும் ஓசையிலும் காற்று மரங்களிடை காட்டு இசையிலும் ஆற்று நீர் ஓசை அருவி ஒலியினிலும் நீல பெருங்கடல் எந்நேரமேதான இசைக்கும் ஓலத்திடையே வந்து உதிக்கும் இசையினிலும் சுண்ணம் இடிப்பார்தம் சுவை மிகுந்த பண்களிலும் பண்ணை மடவார் பழகு வர பாட்டினிலும் நாட்டினிலும் காட்டினிலும் நாளெல்லாம் நொந்தொலிக்கும் பாட்டினிலும் நெஞ்சை பறிகொடுத்தேன் பாவியே. பாட்டு எங்கெங்கெல்லாம் இருக்குங்கிறத ஒரு பட்டியல் போட்டு சொல்றாரு. அந்த குயில் சொல்லுதான் அப்படி, இந்த பாட்டுல என் நெஞ்சத்தை பறி கொடுத்துட்டேன். அந்த பாட்டினுடைய சிறப்பை இதை போல எடுத்து பிற்காலத்துல எதுவும் சொல்லல. பாட்டினை போல ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடான்னா. பாட்டை விட பெரிய வியப்பு இந்த உலகத்துல கிடையாது. ஒரு பாட்டுக்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு என்றெல்லாம் பேசுவோம். அதான் குயில் பாட்டு அப்படின்னு சொல்றாரு. அதை பத்தி நம்ம விரிவாக பின்னாள்ல பார்ப்போம். குயிற்றி பவள திரள்கால் பைம்பொன் வேதிகை. வேதிகை என்றால் திண்ணை மேடை என்று பொருள். அது திண்மையாக அமைக்கப்பட்டது திண்ணை. வேதிகை என்பது உயர்ந்த மேடை. பவள திரள்கால் பைம்பொன் வேதிகை நெடுநிலை மாளிகை. உயர்ந்த மாளிகை, ஓங்கி உயர்ந்தது. நெடுநிலை மாளிகை கடைமுகத்து யாங்கனும். கடைமுகம் என்றால் வாயில் என்று பொருள். எல்லா வாயில்களிலும் என்ன செய்தது என்றால், அதாவது வானுர ஓங்கிய கொடி அமைந்த பெரிய மாளிகைகள். அதுல கிம்புரி கிம்புரி என்றால் குப்பின்னு பொருள். கிம்புரி பகுவாய் கிளர்முத்து ஒழுக்கத்து, அதாவது கவசம் அல்லது சிறு மூடி என்று பொருள். யானை தந்தத்தை, வளைந்த யானை தந்தத்தை ரெண்டு பக்கமும் பிறை போல நிறுத்தி இருக்கிறார். அந்த கூரிய பகுதிக்கு ஒரு கொப்பி போட்டிருக்கிறான். அழகாக உலோகத்தினால செய்த ஒரு கொப்பி போட்டிருக்கிறான். அது சொல்றார் கிம்புரி பகுவாய். அது மகர மீன் வாயை பிளந்தது போல நிக்குது. இப்படி ஒரு அழகான அமைப்பு இந்த வாயில் எப்படி இருக்குங்கிறது சொல்றாரு. இப்ப ஒரு மாளிகையினுடைய வாயில் எப்படி இருக்குன்னு கேட்டா, அது மகர மீன் வாய் பிளந்தது போன்ற ரெண்டு பக்கத்துல ரெண்டு யானை தந்தங்களை நிறுத்தி அதற்கு மேல கிம்புரியிட்டு முத்துக்களை நாற்றி தொங்கவிட்டு அமைந்த ஒரு பகுதி. அதன் மீது செம்பவள தூண் நிறுத்தி, அந்த மண்டபத்துக்கு பவள தூண்களை நிறுத்தி அந்த மாளிகை வாயில்களில் வாய் பிளந்த அந்த மகர வாசிகை. வாசிகைன்னு திருவாசி. கோயில்ல பாத்தீங்கன்னா தெரியும், இறைவனுடைய திருமேனியை சுற்றிலும் மேல திருவாசி வச்சிருப்பாங்க. திருவாசின்னா ஒரு வளைந்த உலோகத்தால் ஆன ஒரு பட்டையாக அமைந்த வேலைப்பாடுகள் அமைந்த மகரவாசி. அந்த மகர மீன் வாய் பிளந்தது போல இருக்குமா அது. அந்த மகரவாசி மங்களம் பொறித்த திருவாசி. அந்த வளைவு என்ன அதுல என்னென்னலாம் பொறிச்சிருக்கிறாங்க, அட்டமங்கலம் பொறிச்சிருப்பாங்களாம். 8 என்னென்ன, நல்ல தோரணம் நிலைய தோமரு பசும்பொன்
அதை சீவக சிந்தாமணியில ரொம்ப விளக்கமா சொல்றார். கயல் மீன்களை எழுதியிருப்பார்கள், பொடிகளை எழுதியிருப்பார்கள், முரசை வரைந்திருப்பார்கள், கும்பத்தை வரைந்திருப்பார்கள் என்று இப்படி பாவை விளக்கை எழுதியிருப்பார்கள். அந்த மகர வாசியில இவையெல்லாம் எழுதப்பட்டிருக்கும். வாசிகை வடிவாக வளைய செய்யப்பட்ட அவற்றில் தோரணங்களை எல்லாம் தொங்கவிட்டு அப்படி ஒரு வீதியின் கண் இவையெல்லாம் அலங்காரமாக நிற்க, அணியாக இவையெல்லாம் நிற்க, பாவை விளக்கு பசும்பொற் படாகை, பசும்பொற் படாகை என்றால் பொன்னால் செய்யப்பட்ட விரிப்பு படாகை. பாவை விளக்கு, பாவை விளக்குன்னா பெண் ஒருத்தி கையிலே விளக்கு ஏந்தியதை போன்ற சிற்பம். பாவை விளக்கு பசும்பொற் படாகை, தூமயிர் கவரி, கவரி என்பது விசிறி, அது பொங்கிய உலை உடையது. தூமயிர் கவரி, சுந்தர சுண்ணம், சுந்தர சுண்ணம்னா மணமிக்க பொடி. சுண்ணம் என்பது இங்கு சுண்ணாம்பு இல்ல, மணமிக்க பொடி, வாசனை தூள் என்று சொல்லப்படும். சுந்தர சுண்ணத்து மேவிய கொள்கை வீதியில் செறித்தாங்கு. இவையெல்லாம் அந்த வீதியில விழா காலத்துல இடம்பெறுகின்றன. அப்படி அந்த வீதியில ஐம்பெரும் குழுவும் எண்பேராயமும் அரசகுமரரும் பரதகுமரரும், பரதகுமரர் என்றால் வணிகர் என்று பொருள், பரதர் என்றால் வணிகர் என்று பொருள். சிலப்பதிகாரத்துல பின்னாலும் வரப்போகிறது. பரதர் என்றால் வணிகர் என்று பொருள். ஐம்பெரும் குழுவும் எண்பேராயமும், அரசருக்கு துணையாக இருக்கக்கூடிய ஐம்பெரும் குழுவினர் எண்பேராயத்தர். யார் ஐம்பெரும் குழு? அமைச்சர், புரோகிதர், சேனாபதியர், தூதுவர், சாரணர். இந்த 5 பேரும் சேர்ந்தது ஐம்பெரும் குழு. அரசன் அவ்வப்போது இந்த தொடர்புடையவர்களை எவ்வளவுக்கெல்லாம் கலந்து பேச வேண்டுமோ கலந்து பேசி முடிவு செய்வார். அத புரோகிதர்னு எழுதுறாங்க. அதெல்லாம் பிற்கால வழக்கு. ஐம்பெரும் குழு என்பது 5 வகையான அறிஞர் குழு. ஒவ்வொரு துறையில தேர்ச்சி பெற்றவருடைய குழு என்று சொல்லுவது பொருந்தும். எண்பெருங்குழு என்பது கரணத்தியலர், கருமகாரர், கனகச் சுற்றம், கடைகாப்பாளர், நகரமாந்தர், படைத்தலைவர், யானை வீரர், குதிரை வீரர், இதெல்லாம் எண்பெருங்குழு. அதாவது அறிஞர்கள், சிறந்த படை வீரர்கள், படை பிரிவினுடைய தலைவர்கள், இவர்களெல்லாம் சேர்ந்தது எண்பேராயம். இந்த ஐம்பெரும் குழுவும் எண்பேராயமும் அரச குமரரும், குமரர்னு எழுதுறாரு பாருங்க விளங்கோ. இப்பெல்லாம் குமாரன்னு எழுதுறாங்க, குமாரர்னு எழுதுறாங்க. அது வடமொழி தாக்கத்தினால வந்த திரிவு. உண்மையில குமரர் என்பது நல்ல தமிழ் சொல். கும் என்றால் திரட்சி என்று பொருள். கும்மிருட்டு என்றால் திரண்ட இருட்டு என்று பொருள். கும்மி அடித்தான் என்றால் கைகளை திரட்டி அடித்தான் என்று பொருள். அந்த கும் என்பது அதிலிருந்து திரிந்து குமி, குவி என்றாச்சு. குவித்தான். அதிலிருந்து வந்தது குப்பை, குவியல் என்றெல்லாம் பல சொற்கள் ஒரு வேரிலிருந்து பறந்திருக்கின்றன. அவ்வாறு அரசகுமரரும் பரதகுமரரும் அவங்கெல்லாம் ஐம்பெருங்குழு எண்பேராயத்தினரோடு சூழ அவர்களெல்லாம் வருகிறார்கள். கவர்வரி புறவியர், நல்ல வேகமாக இயங்குகின்ற குதிரைகளை உடையவர். களிற்றின் தொகுதியர், யானையினுடைய தொகுதி உடையவர். களிறு என்பது ஆண் யானையை குறிக்கும். இவர் வரி தேரினர், இவர்தல் என்றால் ஏறுதல் என்று பொருள். நேர் எதிரான ஒரு சொல் இருக்கிறது. இவர்தல் என்றால் மேலே ஏறுதல். மலையின் மீது இவர்தான் என்று சொல்ல வேண்டும். மலையின் மீது ஏறினான். அது அதற்கு எதிர் சொல்லுகின்ற இழிந்தான். இவர்தல் இழிதல். இழிதல் என்றால் இறங்குதல் என்று. வடார்காடு மாவட்டத்துல ஜவ்வாது மலையில நாம் போகின்ற போது அங்கு ஒரு புதிய அம்மையார் ஒருத்தவங்க விறகு கட்டோட வருகிற போது வழி கேட்டோம், இங்கிருந்து பாலமதிக்கு எப்படி போகுதுன்னு. இப்ப அந்த அம்மா சொன்னாங்க, அப்படியே மேல அந்த மேட்டுல ஏறுங்க, அங்க இருந்து இழிங்க, அங்க இருந்து இறங்குங்கன்னு போகுது. அது சங்க இலக்கியத்துல இழிதரும் அருவி, இறங்குகிற அருவி என்று வரும். இந்த சொற்கள்லாம் இறந்து போகல, மக்களிடம் இருக்கு.
இன்னும் உள்ளார்ந்த சிற்றூர்களில் இருக்கக்கூடிய மக்கள் தூய தமிழ் சொற்களை வழங்குகிறார். நாம் தான் பல வேறு வகையான மொழி ஆதிக்கத்தினால இந்த சொற்கள்லாம் நம்மை விட்டு மெல்ல மெல்ல போய்விட்டார். இவர்கள் இழிதல் என்று 2 தொழிற்பெயர்களை பார்த்தோம். கவர்பரி புறவியர், களிற்றின் தொகுதியர், இவர்பரி தேரினர், அதாவது பரித்தேர், குதிரைகளை பூட்டிய தேர், ஏறுகின்ற தேரினர், இயைந்து ஒருங்கு ஈண்டி எல்லாம் பொருத்தமாக வந்து சேர்ந்து அரசு மேம்படிய அகநிலை மருங்கின், அரசு மேம்பட்டிருக்கக்கூடிய அரசு மேம்படுவான் வேண்டியன்னு எழுதுவார் அடியார்கள். இந்த அரசு மேம்படுவதற்காக இவையெல்லாம் நம்முடைய நாட்டகத்து அரசனுக்கு வெற்றியை கொண்டு வருக என்று கூறி உரைசால் மன்னன் குற்றம் கொள்கன. இந்த உரைசால்ங்கிறது பாருங்க, உரைங்கிறதுக்கு புகழ்னு பொருள். இங்க உரை என்பதற்கு புகழ் என்று இங்கு பொருள். புகழ்சால் மன்னன் குற்றம் கொள்க என அவன் வெற்றி கொள்வானாக என்று வாழ்த்தி 50 குழுவும் 80 ஆயத்தினரும் பல்படை வீரரும் எல்லாரும் அரசனை வாழ்த்தி மாயிரு ஞாலத்து மன்னன் மண்ணுயிர் காக்கும். மா பெரிய, இரு என்றாலும் பெரிய, அது ஒரு பொருள் பன்மொழி. மாயிரு ஞாலத்து, இந்த உலகம் ரொம்ப பெரியது. இந்த உலகத்தை இப்படியெல்லாம் பார்த்து எழுதியிருக்கிறான் பாருங்க. தாம் வாடுகின்ற இந்த பகுதியை மட்டுமே அவன் நினைக்கல, பேரண்டத்தை பற்றி அவன் சிந்தித்திருக்கிறான் பழைய தமிழன். நிலம், நீர், தீ, வழி, விசும்பு என்ற 5 பெரும் ஆற்றல்களை பற்றி எண்ணியிருக்கிறான். இவையெல்லாம் எப்படி இயங்குகின்றன என்றெல்லாம் பழைய சங்கப்பாடல்கள் சொல்லுகின்றன. மாயிரு ஞாலத்து, ஞாலம்ங்கிறத 2ஆ பிரிக்கலாம். ஞால், அம் பிரிக்கலாம். நான் முன்பே சொன்ன அம் என்பது ஒரு பெரியது பற்றிய விகுதி, பெயர் சொல் விகுதின்னு சொல்லியிருக்கான். ஞால் என்றால் தொங்குதல் என்று பொருள். சஸ்பெண்டட் பாடி, மேலேருந்து அப்படியே தொங்கிட்டு இருக்கு இந்த உலகம் என்று கருதித்தான் ஞாலம் என்று சொன்னான். அப்படியே அந்தரத்துல இருக்கு ஒரு பெரிய உருண்டை, ஒரு கோள், அதுதான் ஞாலம். ஞால், ஞான்று கொண்டான், அதுவே பிற்காலத்தில் நாணிக்கிட்டான்னா தூக்கு போட்டுக்கிட்டான்னு போடும். அதனால தொங்குதல். மாயிரு ஞாலத்து மண்ணுயிர் காக்கும். மண் என்பது இடைச்சொல், அது நிலை பெற்ற உயிர். இந்த உலகத்துல நிலை பெற்று இருக்கக்கூடிய உயிரினத்தை பாதுகாக்கின்ற 1008 அரசு தலை கொண்ட தன்னரும் காவிரி. 1008 தலைமுறையாக வந்து கொண்டிருக்கக்கூடிய அரசு தலை கொண்ட தன்னரும் காவிரி. இந்த காவிரி பற்றி பேசுகின்ற இடத்தெல்லாம் இளங்கோவடிகள் மிக மெய்சிலிருந்து பேசுவார். சேர நாட்டுல இருக்கிறவரு காவிரியை பற்றி இவ்வளவு பேசுறாருன்னா, ஒரு சோழ நாட்டினுடைய பேரன், தாய் சோழ நாட்டை சேர்ந்தவர், அதனால காவிரி நாட்டை சேர்ந்தவர். அதனால அந்த காவிரியை ரொம்ப உவந்து பாடுவார். 1008 அரசு தலை கொண்ட, 8 1008ன்னு பொருள். 1008 அரச தலைமுறையாக வருகிறது இந்த காவிரி. எவ்வளவு காலம்! இந்த அடியெல்லாம் பார்க்கும்போது காவிரி தமிழ்நாட்டுல, அதாவது கன்னட நாட்டை விட அதிகமாக பயன்பெறுகிறது தமிழ்நாடு தான் காவிரியினால. அதிக தொலைவு தமிழ்நாட்டில் தான் காவிரி வருகிறது. அது காவிரி கடலோடு கலக்கக்கூடிய இடமும் தமிழ்நாடு. தன்னருங்காவிரி, தாதுமலி பெருந்துறை, அதாவது இந்த ஆற்றுக்கு குடகுலிருந்து தோன்றுகின்ற இந்த காவிரிக்கு தோற்றமும் உண்டு, முடிகின்ற இடமும் உண்டு. வையைக்கு அது கிடையாது. வையைக்கு தோற்றம் உண்டு, கடல்ல போய் அது கலப்பதில்லை. ஒரு நாள் பாண்டியருடைய, ஒரு நாள் சேதுபதியினுடைய அவையில ஒரு கேள்வி எழுந்தது. வையை ஏன் கடலோடு கலக்கவில்லை? அருமையான வினா. இப்பவும் பாத்தீங்கன்னா வையாத்துல வெள்ளம்லாம் வந்தா கூட அது கடலோடு போய் கலக்கிறது இல்லை. ஒரு பகுதியோட அடங்கி அப்படியே நின்று கிளையாக்க பிரிந்து ஒன்றுமில்லாம போயிடும். நீர் பெருக்கு இல்லை, இப்பவும் மணலாதான் இருக்கும். ஒரு சில போது வெள்ளம் வருகின்ற காலத்துல, மழை பெருகி வருகின்ற காலத்துல நீர் பெருக்கு இருக்கும். அப்போ ஒரு வினா வந்தது,
இந்த செய்தி தெரிந்து கொள்ள வேண்டியது என்பதற்காக சொல்லுவேன். அதாவது வையை ஏன் கடலோடு கலக்கவில்லை? என்ன சொல்லியிருக்கணும்? அறிவியல் அடிப்படையில சொல்லியிருந்தா, இந்த ஆறு கீழே இருக்கு, இந்த ஆற்றின் மட்டம் கீழே இருக்கு, கடல் மேல இருக்கு, அதனால அது போய் சேரலன்னு சொல்லணும். அல்லது நீர் அந்த அளவிற்கு பெருக்கா இல்லை, அதனால அது முடங்கி போச்சுன்னு சொல்லணும். அப்படி சொல்லல. எல்லாரும் சில பேர் அப்படி சொன்னாங்க. காரணம்னா அதெல்லாம் கேட்கலையா, நல்ல காரணமா கவிதையில சொல்லு அப்படின்னா முத்துராமலிங்க சேதுபதி என்று சேதுபதி அரசன் யாரும் சொல்லல, அவரே சொல்லிட்டாரு கடைசியில. மாறியிடம் பாகருக்க நஞ்சளித்த பார்வையினால் வாரியிடம் போகாத வையைமா. அதாவது நான் வழிபடுகின்ற சிவபெருமானுக்கு இந்த கடல் அமுதத்தை கொடுக்காமல் நஞ்சை கொடுத்ததல்லவா, அதனால அந்த கடலோட போய் இந்த வையை கலக்கவில்லை. அதாவது உலகத்துல அறிவியல் உண்மை வேறாக இருக்கலாம், கலையியல் நோக்கு வேறாக இருக்கலாம். பேராசிரியர் மூவா அவர்கள் ரொம்ப அருமையா சொல்லுவாங்க, இந்த மரம் 42 அடி 5 அங்குலம் உயரமுடையது என்று சொல்லுவது அறிவியல், இது வானளாவ உயர்ந்திருக்கிறது என்று சொல்லுவது கலைஞர். அதனால அவ்வாறு இந்த காவிரியினுடைய சிறப்பை பல இடங்கள்ல பாட போறாரு. பின்னாடி காணல் வரியில அதுவேதான் பொருள். மன்னகம் மருள வானகம் வியப்ப விண்ணவர் தலைவனை விழுநீர் ஆட்டி. இங்க விண்ணவர் தலைவங்கிறது இந்திரன். அருமையாக காவிரியிலிருந்து நீரை கொண்டு வந்து 100 குடங்களாக கொண்டு வந்து இந்திரனுக்கு நீராட்டுகிறார். இந்திரன் எங்க வந்தான்? இந்திரன் எங்க இருக்கான்? இந்திரன் இல்ல, இந்திரனுடைய வச்சிராயுதம், அந்த வச்சிர கருவியை நிறுவி இருக்கக்கூடிய அந்த கோட்டத்துல இந்த நீரை ஊற்றி வழிபடுகிறார். விண்ணவர் தலைவனை, இந்திரன் என்பவன் மருத நிலத்துக்குரிய தலைவனும் வேற. நம்ம தொல்காப்பியத்தில் சொல்லப்படுகின்ற இந்திரன் வேற, புராணங்களில் சொல்லப்படுகிற இந்திரன் வேற. நம்முடைய தொல்காப்பிய பொருளதிகாரத்தில் சொல்லப்படுகின்ற இந்திரன் ஒரு நிலத்துக்குரிய அரசன். அவன் ஒரு கோநகரை ஆளுகின்ற ஒரு பெருமகன். அந்த அளவுலதான் அதை பார்க்கணும். இந்த இந்திரன் அப்புறம் வானவர் தலைவன், அதுக்கு பிறகு அது அகலியோட கதையெல்லாம் வருவதெல்லாம் புராண செய்திகள். இங்கேயும் சிலப்பதிகாரத்துல இந்த புராணம் வந்து விட்டது. அவனுடைய வச்சராயுதத்திற்கு குடமுழுக்கு செய்வது போல செய்கிறார். அதற்கப்புறம் அது என்ன கோயில்? அப்புறம் பிறவாயாக்கை பெரியோன் கோயில். பாருங்க, பிறப்பு இறப்பு இல்லாத ஒரு தெய்வம் சிவபெருமான். அவனுக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. திருமாலுக்கு 10 பிறப்பு உண்டு. நான்முகன் திருமாலினுடைய கொப்பூழில் பிறந்தவன். காளமேகம் என்று ஒரு இடைக்கால புலவர் என்ன பண்ணாரு, அவர் தீவிரமான சைவர், திருமாலை பாடமாட்டார், பிற தெய்வங்களை போற்றுவது இல்லை. இப்படி ஒரு வகையான நோக்கு, ஒரு சமய சார்பு, ஒரு சமரச நிலை இல்லை. அவர்கிட்ட கேட்க திருக்கண்ணபுரம் என்ற ஊருக்கு போறாரு. அங்க திருமால் நிலை கொண்டிருக்கிறார். அந்த திருமாலை ஒரு பாட்டு பாடுங்களேன் அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே அந்த கோயில்ல போய் அவருடைய ஆதரவு பெற வேண்டும், அங்கு உண்ண வேண்டும். அதனால அவர் பாடுறாரு, காளமேகம் பாடுறாரு, பெருமாளே நீ இங்க சிவபெருமானை விட நீ பெரிய ஆளு அப்படின்னு பாடினார். உடனே எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. சிவபெருமான் தான் வழிபடுகின்ற சிவனை விட பெருமாளுக்கு ஒரு பெரிய பெருமை இருப்பதா சொல்றாரு. என்ன பெருமை இங்க அதுன்னு அப்பதான் சொன்னாரு, உயர் சிவனுக்கு பிறப்பு ஒன்று, சிவனுக்கு ஒரே பிறகுதான், உன் பிறப்போ 10, ஆனா உன்னை விட நான் பெரியவன், என் பிறப்போ என்ன தொலையாது, எனக்கு எண்ணற்ற பிறவிகள் என்று வசைபாடுவதுல காளமேகம் போல ஒருத்தன் கிடையாது. அவர் இந்த 10 பிறவிகளை உடைய திருமால்னு அவர் பாடுறாரு. இங்க பிறவா யாக்கை பெரியோன், சிவபெருமான் பிறவாத நிலை உடையவர். பிறவாயாக்கை பெரியோன் கோயிலும் அறுமுகச் செவ்வேள் அணிதுகள் கோயிலும். இந்த அறுமுகன் என்பதற்குரிய விளக்கத்தை திருமுருகாற்றுப்படையில் பார்க்கணும். 6 முகத்திற்கும் அதுல தோன்றுகின்ற மெய்ப்பாடுகளையும்
செய்யக்கூடிய பணிகளையும் காட்டக்கூடிய குறிப்பினையும் திருமுருகாற்றுப்படை மிக விரிவாக சொல்லுகிறது. ஒரு முகம் அடியவர்க்கு அருள் செய்யும், ஒரு முகம் கல்வியை கற்பிக்கும், ஒரு முகம் வள்ளியை காதலோடு நோக்கும் என்றெல்லாம் 6 முகத்துக்குள்ள செயல்களை நக்கீரர் அப்படி பாடுவார். அறுமுகச் செவ்வேள் அணிதிகள் கோயிலும் வால்வளை, வால் என்றால் வெண்மை, வால்வளை மேனி, அதே போல வால்வளைன்னா வெண்ணிற சங்கு, வெண்ணிற சங்கு போன்ற மேனியினையுடைய பலராமன் கோயில். ஆக சிவபெருமானுக்கு ஒரு கோயில், முருகனுக்கு ஒரு கோயில், பலராமனுக்கு ஒரு கோயில், திருமாலுக்கு ஒரு கோயில். இது அப்படியே புறநானூற்றிலையும் சொல்லப்படுது. 56வது பாட்டுல பார்க்கலாம். நீலமேனி நெடியோன் கோயிலும், நீல நிறத்தவனாகிய ஓங்கி உயர்ந்த, அத நெடுமால்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா அது ஒரு அவதாரம் குறித்தது, அது ஒரு தோற்றத்தை குறித்தது. வாமனனாக பிறந்தது ஓர் அவதாரம், திரிவிக்கிரமனாக வளர்ந்தது ஒரு அவதாரம். வாமனனாக இருந்தவன் கிடுகிடு கிடுகிடுன்னு வானோங்க வளர்ந்ததுனால்தான் ஓங்கிய திருமாலன். திருப்பாவையில 3வது பாட்டுல அது மிக அழகாக அந்த அவதாரம் பேசப்படும். மாலை வெண்குடை மன்னவன் கோயிலும், மாலை வெண்குடை என்றால் இந்த இடத்துல மன்னவன் என்பது இந்திரனை குறித்தது. இந்திரனுடைய கோயில் அந்த வஜ்ராயுதத்தில் உள்ள கோயில். இந்த கோயில்கள் எல்லாம் அங்க காவிரி பட்டினத்துல இருக்கிறது. இந்த கோயில்களுக்கும் பின்னால வரப்போகிற ஒரு நிகழ்ச்சிக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கு. இந்த கோயிலுக்கெல்லாம் வந்து சாமி கும்பிடுவாங்க எல்லாரும். யார கும்பிடுவாங்க? சிவபெருமானை கும்பிடுவாங்க, முருகனை வணங்குவார்கள், இந்திரனை வழிபடுவார்கள், எல்லாரையும் வழிபடுவார்கள். இத பின்னால சொல்ல போறா தேவந்தி என்பவள் கண்ணகிக்கு, எல்லாரும் போய் இந்த கோயில்லாம் சுத்துறாங்கள, நீ போய் இந்த கோயில்லாம் சுத்தி அந்த சோமகுண்டம் சூரிய குண்டத்துல முழுகி அந்த மன்மதனுடைய கோயில் அங்க இருக்குது, அதுல போய் சாமி கும்பிட்டீங்கன்னா பிரிந்து இருக்கிற கணவன் வந்து சேர்ந்துருவான அப்படின்னு சொல்லும் போது ஒரு 2 சொல்லுதான், பீடன்று. அது எனக்கு பெருமை தராது. அப்படியெல்லாம் போய் வழிபடுகிறவர்கள் இருக்கலாம். அது 2 வேறு நாகரிகங்களை அங்க காட்டுறாரு. தேவந்தி என்ற பார்ப்பன தோழி சொல்றா, இந்த கோயில் எல்லாம் போய் கும்பிட்டா உனக்கு நற்கதி கிடைக்கும்னு சொல்ல, அதெல்லாம் அப்படிப்பட்ட நெறி எனக்கு கிடையாது அப்படின்னு கண்ணகி சொல்றாங்க. அதை பின்னால பார்ப்போம். மாமுது முதல்வன், இந்த மாமுது முதல்வன் என்பதற்கு நாட்டாரையா சிவபெருமான் என்று எழுதினார், அடியார்கல்லார் வேதான்னு எழுதினார், அதாவது நான்முகன் என்று எழுதினார். மாமுது முதல்வன் வாய்மையின் வழா, அவனுடைய வாய்மை நெறியிலிருந்து வழுவாமல் நான்மறை மரபில் தீமுறை ஒருபால். ஒரு இடத்துல ஒரு பக்கத்துல தீ வளர்க்கிறார்கள். சிவபெருமானை முதல்வனாக வைத்து அல்லது நான்முகனை முதல்வனாக வேள்வி தலைவனாக வைத்து ஒரு பக்கத்தில் தீ வளர்த்து கொண்டாடுகிறார்கள். 4 வகை தேவரும் 3 கணங்களும், தேவர்கள் 4 வகைப்பட்டவர். அது என்ன 4 வகை? 8 வசுக்கள், 12 சூரியர்கள், மருத்துவர்கள் 11 பேர், மருத்துவர்கள் 2 பேரு, உருத்திரர்கள் 11 பேரு. 8 வசுக்கள், 8 வசுக்கள், சூரியர் 12, உருத்திரர் 11, மருத்துவர் 2 ஆக 33 தேவர். அதுதான் 33,000 தேவர்னு சொன்னாங்க. இந்த 4 வகை தேவர் இவர்கள். அதே போல 18 கணம், கணம்னா கூட்டம் என்று பொருள். கணம் கூட்டம், கணவன் அதிலிருந்து வந்ததுதான். 3 கணம் 18, கிண்ணறர், கிம்புருடர், விச்சாதரர், கருடர், பூதர், இயக்கர், புரகர், சுரர், சாரணர், முனிவர், பரகதியோர், சித்தர், கந்தர்வர், தாரகையர், பராசரர், ராக்கதர், ஆகாயவாசியர், போகபூமியர் என்று 18 வகையானவர். இதெல்லாம் புராணங்களை சார்ந்தது. 18 கணங்கள், 4 வகை தேவரும் 3 கணங்களும் ஆகிய எல்லாரும் சேர்ந்து பால்வகை தெரிந்த பகுதி தோற்றத்து வேறு வேறு கடவுளர் சாறு சிறந்து ஒருபார். சாறு என்றால் விழா என்று பொருள்.
பலவேறு வகையான தெய்வங்களுக்கும் பலவேறு வகையான விழாக்கள் எடுக்கப்பெறுகின்றன. அந்த காவிரி மண்டலத்துல இந்திரனுக்கு விழா நடக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஏனைய தெய்வங்கள் எல்லாமும் கொண்டாடப்பெறுகின்றன. அந்தந்த சமயத்தவர்கள் அவரவர்களுடைய கடவுளை மிக சிறப்பாக எடுத்து வணங்குகிறார்கள். இது 28 நாள் இந்த விழா நடக்கும். இந்த விழாவை பற்றி மணிமேகலையும் பேசும். எதுக்காக இந்த விழா? இது மன்னன் வாழ்க என்று வாழ்த்துவது, நாட்டில் பசியும் பிணியும் நீங்கி வசியும் வளனும் சுரக்க வளம் மலிய வேண்டும் என்பதற்காக நிகழ்கின்ற ஒரு வழிபாடு. பால் வகை தெரிந்த, பால் என்றால் பகுதி என்று பொருள். எங்க வருது அப்படின்னு கேட்டா, முப்பால் 3 பகுதி, அறத்துப்பால் அறத்தின் பகுதி, பொருட்பால் காமத்துப்பால் என்றெல்லாம் சொல்லும். பால் வகை தெரிந்த பகுதி தோற்றத்து வேறு வேறு கடவுள், ஒவ்வொரு பிரிவா விளங்கக்கூடிய பலவேறு வகையான கடவுளை சாறு விழா சிறந்து ஒரு பால். அது ஒரு பக்கத்துல நெருப்பை மூட்டி வேள்வி நடக்கிறது, இன்னொரு பக்கத்துல பலவேறு வகையான தெய்வங்களுக்கு வழிபாடு நடக்கிறது. அறவோர் பள்ளியும் அறநோம்படையும். இந்த அறநோம்படைங்கிறது கொஞ்சம் உரையில நமக்கு கிடைக்கல, இருந்தாலும் இந்த இடத்துல நாம பார்க்கணும். ஓம்படை என்றால் ஒப்பித்தல் என்று பொருள். ஒப்புவித்தல், ஒருத்தரிடம் ஒப்படைத்தல் சொன்னா பொருத்தமா இருக்கும். ஓம்படை என்றால் ஒப்படைத்தல். அது சங்க இலக்கிய சொல், அருமையான சொல். அதாவது தோழி என்ன செய்வா, தலைவனிடம் தலைவியை ஒப்படைப்பா, கையை பிடிச்சு கொடுப்பா, பத்திரமா பார்த்துக்க, நாங்க ரொம்ப அருமையா வளர்த்த பொண்ணு இவ, நீ எவ்வளவு வறுமை காலத்திலும் கூட இவளை கைவிட்டு விடாது. அது மட்டும் அல்ல, வயது முதிர்ந்து போய் நரைத்து போகிற அந்த காலத்திலையும் நீ கைவிட்டு விடாது என்று சொல்லி உருக்கமா, அதற்கு பேர் தான் ஓம்படை, அதாவது ஒப்படைத்தல் என்று பொருள். இங்கு அறநோம்படையும் அறத்தை எல்லாருக்கும் அறிவுறுத்துகின்ற இடம். அறவோர் பள்ளியும் அந்த அறத்தை எல்லாருக்கும் ஒப்படைக்கக்கூடிய நிகழ்ச்சியும் போதிக்கும் இடம்னு பொருள். அறத்தை சொல்லுகின்ற இடம், அறநெறி கருத்துக்களை பரப்புகின்ற இடம். அதே போல அறவோர் பள்ளியும் அறநோம்படையும் புறநிலை கோட்டத்து புண்ணியத்தானம். அந்த கோட்டத்துக்கு வெளியே எல்லாருக்கும் புண்ணிய தானங்கள் செய்யப்படுகின்றன. அவரவருக்கு தகுந்தாற் போல, அவர்களுடைய வலிமைக்கு, பொருள் வலிமைக்கு தகுந்தாற் போல அதெல்லாம் புண்ணிய தானம் நடக்கிறது. திறவோர் உரைக்கும் செயல் சிறந்து ஒருவால். அறவோர் அங்க திறவோர், மிக்க ஆற்றலுடைய அறிஞர்கள் பல செய்திகளை எடுத்து சில பேருக்கெல்லாம் இன்னென்ன செயல் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அது ஒரு பால். ஒரு பக்கத்துல கொடித்தேர் வேந்தனோடு கூடாமன்னர் அடித்தளை நீக்க அருள் சிறந்து ஒரு பால். அந்த அரசன் பகை மன்னர்களை எல்லாம் காலில் தலையிட்டு கொண்டு வந்திருக்கிறான், கையில காலில் தலையிட்டு கொண்டு வந்திருக்கிறான். இது இந்த விழா காலத்துல அவருடைய கையிலையும் காலிலையும் இருக்கக்கூடிய தலைகள் அல்லது விலங்குகள் அகற்றப்படுகின்றன, அவங்களுக்கு விடுதலை அளிக்கப்படுகிறது. இப்போ உண்டு, விடுதலை நாள்ல, குடியரசு நாள்ல எல்லாம் கைதிகளை எல்லாம் விடுவிப்பாங்க. அவங்களுக்கு இன்னும் தண்டனை காலம் இருந்தா கூட விழாவை கருதி நீங்கள் எல்லாம் விடுவிக்க பெறுகிறீர்கள் என்று சொல்லப்பெறுவார்கள். அதுபோல கையிலும் காலிலும் பூட்டியிருக்கூடிய தலைகளை நீக்கி அவர்களை விடுதலை செய்கிறார்கள். அந்த அருள் செயல் ஒரு வாள். கண்ணுள்ள ஆளர், கண்ணுள் ஆளர் என்றால் கூத்தர் என்று பொருள். பாணர் கூத்தர் என்று பொருள். கண்ணுள்ளாளர், அதாவது கண்ணிலே நிக்கிறதுப்பா அவன் ஆடினது அப்படின்னு சொல்லுவது போல இருக்கிறதுனால கண்ணுள் ஆளர், கண்ணின் உட்பகுதியினை ஆட்சி செய்வோர் என்று பொருள். கருவி குயிலுவர், கருவிகளை மெல்ல இழைத்து ஒலிபரப்புவோர். பன்னியாழ் புலவர், பன்னியாழ் புலவர்ங்கிறதுல பாருங்க, பண் என்பது வடமொழியில சொன்னா ராகம், இசை, இசை கூறு. யாழ் என்பது இசை கருவி. பண் யாழ்னு தானே இருக்கணும். அது என்ன நீ இங்க இருந்து வந்தது? அதுதான் குற்றியலிக்கிறோம் அந்த இடத்துல. இது வல்லொற்று இல்லாவிட்டாலும் கூட வருகின்ற இகரம் இது பன்னியாழ். அது இன்னோசைக்காக வந்த இகரம். பன்னியாழ் புலவர் பாடற் பாணரோடு
பாடல் வல்ல பாணரோடு சேர்ந்து எண்ணிரும் சிறப்பின் இசை சிறந்து ஒருபால் பாணர்கள் ஒரு பக்கம் பாடிக்கொண்டிருக்கிறார். அதே போல கருவி இசைக்கக்கூடியவர்கள் ஒரு பக்கம் இசைத்துக் கொண்டிருக்கிறார். கருவி குயிலினர் தோற்கருவி இசைப்பவர்கள். இந்த பல தோற்கருவின்னு பொதுவா சொல்லிட்டாலும் கூட ஒவ்வொரு கருவியும் ஒவ்வொரு நோக்கத்திற்காகவும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்காகவும் பயன்படும். இப்போது பறை என்று சொல்லுகிறோம். அந்த பறை என்பது இறப்பிற்காக அடிக்கப்படுவதா போச்சு. அது ஒரு டீகிரடேஷன், நிலை இறங்கி போச்சு. ஒரு காலத்துல மணப்பறை பணப்பறை என்று சங்க இலக்கியத்துல வரும். திருமணத்தின் போதும் பறை கொட்டப்படும், இறப்பின் போதும் பறை கொட்டப்படும். ஆனா இரண்டுக்கும் உரிய பன்முறை வேற. மணமுரசு மணப்பறை என்பது வேற, அங்கு கொட்டப்படுகின்ற பன்முறை வேற, இறப்பிற்காக கொட்டப்படுகின்ற முறை வேற. நாலடியார்ல ஒரு அருமையான ஒரு பாட்டு, அதாவது சமண முனிவர்கள் வாழ்க்கையை எப்படி பார்த்திருக்கிறாங்கிறதுக்கு அருமையான எடுத்துக்காட்டு. மணமகனையும் மணமகளையும் பார்த்து ஒருத்தன் சொல்றானா, உண்டு உண்டு என்னும் உணர்வினார் சாற்றுமே, மணமக்களே உங்களுக்கு உண்டு உண்டு உண்டுன்னு அதோ அங்க இருந்து ஒரு சத்தம் கேட்குது பாருங்க. மயானத்துல இருந்து ஒருத்தன் பறை அடிக்கிறான், அது டொன் 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 டொன்னு அடிக்கிறானா. அந்த பறை உங்களுக்கும் ஒரு நாள் உண்டு உண்டுன்னு சொல்லுதான். இது மணமக்களை பார்த்து சொல்றதா? இது மணமக்களை பார்த்து அவன் சொல்றான், உண்டு உண்டு என்னும் உணர்வினார் சாற்றுமே டொன் 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 என்னும் பறையுமா. அதனால வாழ்க்கை நிலையாதது என்பதனை உணர்த்துவதற்காக அவன் சொல்றான், பாதுகாப்பா இருங்க, நாட்கள் குறுகியன, நல்லன செய்யுங்கள் என்று சொல்லுகின்ற கருத்தை உடையது அந்த பாட்டு. வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் இன்று திருமணம் செய்து கொள்கிறீர்கள், ஒவ்வொரு நாளையும் பயனுள்ளதாக பயன்படுத்துங்கள். ஏனென்றால் இறுதி காலம், அந்த காலத்தில் கொட்டப்படுகின்ற பறை ஒரு நாள் உங்களுக்கும் கொட்டப்படும் என்பது அந்த நாலடியாருடைய கருத்து. இவ்வாறு இந்த பறை என்பது பறையை அரைந்தான்னு சொல்லணும், முரசை முழக்கினான்னு சொல்லணும், மத்தளத்தை கொட்டினான்னு சொல்லணும், முழவை இசைத்தான்னு சொல்லணும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு வினை இருக்கு. இதுதான் தொல்காப்பியர் சொன்னார், வேறு வினை புது சொல் ஒரு வினை கிளவார் அப்படின்னு. இப்ப எப்படி சொல்லணும்? நீரை பருகினான்னு சொல்லணும், சோற்றை உண்டான்னு சொல்லணும், கரியை தின்றான்னு சொல்லணும். அதாவது இதெல்லாம் அதற்கு உள்ள வினை என்று சொல்லுகிறார். சிலவற்றை பொது வினையாக சொல்லலாம். அது அப்படி சொன்னா நாம சரியா அதெல்லாம் பேசிட்டு இருக்கிறோமான்னு பாருங்க. இப்ப தண்ணீரை குடிச்சான்னு சொல்லலாம், பிழை இல்லை. பருகினான், குடித்தான், அருந்தினான், எல்லாம் ஒரேதான், ஒரே பொருள் உள்ளதுதான். காப்பியை சாப்பிட்டாங்க, காப்பி சாப்பிட்டீங்களான்னு, அது சாப்பிடுதல் என்பது உணவுக்குரிய வினை. அதுவும் ஒரு உணவாக கருதப்பட்டு விட்டது. காலமுறை எழுந்தோன்னா நான் வேற எதுவும் சாப்பிடுறது இல்லைங்க, காப்பி தாங்க சாப்பிடுறது, அது ஒரு உணவா போயிடுச்சு. அதே போல பார்த்தார் திருவள்ளுவர், இது ஒரு உணவாவே சாப்பிடுறானேன்னு சொல்லிட்டு கல் உண்ணாமைன்னாரு. கல்லை உண்ணுகிறான், கல்லை குடிக்கிறான்னு சொல்லல அவரு, கல்லை பருகிறான்னு சொல்லல. அது ஒரு உணவாகவே கருதப்பட்டு விட்டது. அந்த நிலைக்கு போய்விட்டதுனால அது உண்ணுதல்ங்கிற சொல்ல அங்க சேர்த்தாரு. உழவுக்கண் துயிலாது முடுக்கரும் வீதியும் விளவுக்களி சிறந்த வியலுளாங்கன். வியலுள் என்றால் அகன்ற இடம், உள்ளிடம். முழவுக்கண் துயிலாது இரவும் பகலுமாக இந்த முடா விழாவிற்காக அடிக்கப்படுகின்ற இந்த முடா இரவும் பகலுமா ஓய்வில்லாம இருக்குதான். அப்படி கொண்டாடுகிறார்கள். முடுக்கரும் வீதியும், முடுக்கர் வீதி, முடுக்கரும் வீதி என்றால் குறுந்தெரு என்று பொருள். முடுக்கர்னு குறுந்தெரு, வீதின்னு பெரிய தெரு. அது ரெண்டும் வேற வேற, ஒன்னா படிக்க கூடாது. முடுக்கரும் வீதியும் என்று பொருள். முடுக்கர் என்றால் சந்து, வேற ஒண்ணும் இல்லை. அந்த முடுக்கல போய் பாருங்க அப்படிம்பாங்க. இப்ப மருகுன்னா பெருந்தெரு, கவலைன்னா கவர்த்த வழி, வீதின்னா வீடுகள் சமைந்த பகுதி, தெரு என்பது அங்காடி தெரு மாதிரி, சாலை என்பது போக்குவரத்து மிகுந்தது, சந்தி என்பது 4 வழிகள் சந்திப்பது. இப்படியெல்லாம் சொற்கள் அமைகின்றன. ஒரு வழி அல்லது சாலை தெருவை
குறிப்பிடுவதற்கு இத்தனை சொற்கள் இருக்கின்றன. வீதினா தேர் போவதன் பொருள், நெடுந்தேர் செல்வதற்காக விதிக்கப்பட்டது. அதனால முடுக்கர் அப்படின்னா முடுக்குதான், அது போலியாக வந்ததுனால முடுக்கர்னு ஆச்சு. காதர் கொடுநனை பிரிந்தவர் எய்தா மாதர் கொடுங்குழை மாதவி தன்னோடு, காதல் கொடுநனை பிரிந்து அலர் எய்தா, அதாவது காதலுக்கு மிக்க காதலுக்குரிய கணவன்மாரை பிரிந்து அலர் எய்தாத, பிரிந்து பிறரால் பழி தூற்றப்படாத, பிறரால் பேசப்படாத, இவள் கணவனை பிரிந்திருக்கிறாள், கணவன் எங்கேயோ விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு எல்லாம் பேசப்படாமல் இருக்கக்கூடிய மாதர் கொடுங்குழை, மாதர் அந்த பெண்கள் எல்லாம் கொடுங்குழை மாதவி தன்னோடு, வளைந்த காதணியினை அணிந்திருக்கிற மாதவியோடு சேர்ந்து இல்வளர் முல்லை, அதாவது கோவலங்கண்ணையி ஒன்றாக இருக்கிறார்களாம். இல்வளர் முல்லை மல்லிகை மயிலை தாழி குவடை சூழ்சென் கடுநீர் பயில்பூங்கோதை பிணையலில் பொலிந்து, இந்த மலர்களை எல்லாம் உண்ணா கட்டிய கோதை மாலையை சூட்டி கொண்டு மகிழ்ச்சியா இருக்கிறாங்க இவங்கெல்லாம். இல்வளர் முல்லை, அதுக்கு ஒரு அடை கொடுத்தான் பாருங்க, இல்வளர் முல்லைன்னு. இந்த முல்லை மட்டும் வீட்டிலேயே வளர்க்கப்படும். வீட்டுல முல்லை பந்தர் போடப்படும். நடுவில் இருக்கக்கூடிய வீட்டு நடுவில் இருக்கக்கூடிய வாசல் என்று சொல்லப்படுகின்ற திறந்த வெளியில முற்றத்துல இந்த முல்லை கொடி வளர்க்கப்பட்டு அது பேணப்படும். மல்லிகை மயிலை, உரையாசிரியர் அடியார்கள் எழுதினாரு, இல்வளர்ங்கிறதை மூன்றுக்கும் கூட்டுகன்னாரு. முல்லை மல்லிகை மயிலை, இந்த மூன்றையும் சேர்த்து சொல்லுங்கள் என்று சொன்னார். மயிலைன்னா இருவாட்சின்னு பொருள். அதுவும் இந்த மூணு ஒரு இனம். இந்த முல்லை மல்லிகை இருவாட்சி மூணு ஒரே வகையான கொஞ்சம் வேறுபட்ட மலர்கள். தாழி குவளை, அதுங்கிறது வாயகன்ற களத்துல வளர்க்கப்படுகிற குவளை பூ. சூழ்செங்கழுநீர், செங்கழுநீர் பூ. பயில்பூங்கோதை, இவையெல்லாம் வந்து சேர்ந்திருக்கக்கூடிய கோதை பிணையலில் பொலிந்து அந்த மாலையை சூட்டி கொண்டு காம களிமகிழ்வு எய்தி, காமத்திலே மூழ்கி மிக்க களிப்பு எய்தி. இந்த களிப்பு என்ற சொல்ல ரெண்டுக்கு பயன்படுத்துவாங்க இலக்கியத்துல. இன்று காம கழிப்பு, இன்று கல்லுண்டு கழித்தல். இந்த இரண்டுக்கும் இந்த கழிப்புங்கிறது வரும். நான் ரொம்ப கழிப்பா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாதுங்கிறது பழைய இலக்கணம். அவன் கழித்தான் என்று சொன்னா அது பொருள் வேற. அவன் கழித்தான் என்றால் கல்லுண்டு இருக்கிறான், அல்லது அவன் தன்னுடைய துணையோடு சேர்ந்து இன்புற்றிருக்கிறான் என்று பொருள். அருமையான ரெண்டு குரட்பாக்களை நினைச்சு பாருங்க. கழித்தான் என்றால் கல்லுண்டு இருக்கிறான் என்று பொருள் திருவள்ளுவர் சொல்லுகிறார். இந்த கல்லுண்டவனுக்கு அறிவுரை சொல்லுங்கன்னு சொன்னாங்களாம் திருவள்ளுவர்கிட்ட போய். எப்ப பார்த்தாலும் குடிக்கிறாங்க, இவனுக்கு கொஞ்சம் ஏதாவது அறிவுரை சொல்லுங்க ஐயா பெரியவரை அப்படின்னு சொன்ன போது அவர் சொன்னாராம், அவனுக்கு இப்ப சொல்லக்கூடாதுயா அறிவுரை, அவன் நல்லா குடிச்சிட்டு இருக்கிறான், இப்போ போய் அவனுக்கு அறிவுரை சொன்னா அது எப்படி ஆகும்னு கேட்டா, குளத்துல முழுகிட்டவன ஒரு விளக்கு எடுத்துட்டு போய் தேடுறது மாதிரி. விளக்க குளத்துல உள்ளார போயிட்டான், அவனை தேடுறதுக்கு ஒரு விளக்கு எடுத்துக்கிட்டு இவனும் தண்ணீருக்குள்ளார இறங்கினான். அது என்ன ஆகும்? தண்ணீர் பரப்புல போன உடனே இந்த விளக்கு அணைஞ்சு போயிடும். அது போல நான் சொல்லக்கூடிய அறிவுரை அவன் காதுகிட்ட போன உடனே அணைஞ்சு போயிடும். கழித்தானை காரணம் காட்டுதல் கிளிய குளித்தானை தீத்துரியற்று ஒரு விளக்கு கொண்டு தேடுவது போல ஆகும். அவனுக்கு இப்ப சொல்லக்கூடாது, பிறகு எப்பதான் அவன் உணர்வான் அப்படிங்கிறதுக்கு அருமையாக சொன்னார். அதுதான் உளவியல். திருவள்ளுவருடைய உளவியல் எப்படி இருக்கு பாருங்க. எப்ப அறிவுரை சொல்லணும் அப்படின்னா, கல் உண்ணா பொழுதில், அவன் என்னைக்காவது ஒரு நாளைக்கு கல் உண்ணாம இருப்பான்ல, காசு இல்லாமலோ அல்லது பொருள் கிடைக்காமலோ கொஞ்ச நேரம் இருப்பான்ல, அந்த நேரத்துல அறிவுரை சொல்லாதீங்க. அப்பவும் அவன் குடிச்சிட்டு தெருவுல போற ஒருத்தனை காட்டுங்க,
அவன் தெருவுல போறவன் எப்படி இருப்பான்? அவனுடைய வாய் எச்செல்லாம் மாறுதல வழிய இடுப்புல கட்டி இருக்கிற ஆடை விழுந்து போக அவன் போறத பார்த்துட்டு, நானும் குடிச்ச போது இப்படித்தான் இருந்திருப்பனோன்னு நினைச்சான்னா திருந்தலாம், இல்லாட்டி திருந்துறதுக்கு வாய்ப்பு இல்லை போ அப்படின்ட்டாராம். அருமையான 2 குரட்பாக்களை அப்படி கழித்தான். கல் உண்டு கழித்தல் என்று பொருள். அடுத்தது, எல்லாரும் சேர்ந்து இப்படி மக்கள் எல்லாம் பொழிலிலே விளையாட்டிலே மகிழ்ந்திருக்க இந்திர விழா மிக சிறப்பாக நடைபெறுகிறது. பூம்பொதி நறுவிரை பொழிலாட்டு அமர்ந்து, விரை மனம், நறுவிரை நல்ல மனம், நல்ல மனம் வீசுகின்ற அந்த பொழிலின்கண் அமர்ந்து, அமர்ந்து என்றால் உட்கார்ந்துன்னு பொருள் இல்ல, விரும்பி இருந்துன்னு பொருள். அமர்தல் என்றால் விருப்பம் என்று பொருள் தொல்காப்பியர் சொல்றார். அமர்தல், மேவுதல், விரும்புதல், நாள் மகிழ்வு இருக்கை, அதாவது பகற்போதலை இப்படியெல்லாம் கழிக்கிறார்கள். நாளங்காடி, அதுதான் நாளங்காடி என்பது பகற்கால கடைத்தெருவுல இப்படி எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்க, பூமலி காணத்து புதுமணம் புக்கு நாளங்காடிக்கு போய் வருகிறார்கள், உலா வருகிறார்கள். பிறகு பூமலி காணத்து புது தோட்டங்கள் எல்லாம் போய் பூங்காக்கள்ல போய் சேர்ந்து புதுமணம் புக்கு, புகையும் சாந்தும் புலராது சிறந்து, வாசனை மனம் தருகின்ற புகைகளை துய்த்து சாந்து பூசிக்கொண்டு, புலராது சிறந்து, சாந்தும் புலராது அவையெல்லாம் காய்ந்து போகாமல் பக்குவமாக உடம்பிலே பூசிக்கொண்டு நகையாடு ஆயத்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்களாம். விழா காலத்துல எல்லாரும் மகிழ்ச்சியாக நன்மொழி திளைத்து ஒருவருக்கு நல்ல மொழிகளை பேசிக்கொண்டு, குரல்வாய் பாணரோடு, குரல் முதலாக இசைக்கக்கூடிய பாணர்களோடு சேர்ந்து, குரல் என்னும் இசை கோவை, குரல், இழி, துத்தம், கைக்கிளை, அதெல்லாம் இவ்வாறு வரக்கூடிய அதனுடைய அந்த இழிங்கிறது அதனுடைய கிளை நரம்பு. குரல்ல ஒரு பகுதி இழி. குரல்வாய் பாணரோடு நகர பரத்தரோடு, இந்த பரத்தர்னு சொல்ற இந்த சொல்ல பாருங்க, இது இங்கு பெண்களை குறிக்கவில்லை. பரத்தையர் என்ற சொல்லை திருவள்ளுவர் கையாள்வதில்லை. அவர் பெண்களின்பால் மிக பரிவும், அதே சமயத்துல அவர்கள்பால் இருக்கக்கூடிய அறம் சார்ந்த அவர்களை சொல்லக்கூடிய நெறியும் உடையவர் திருவள்ளுவர். பரத்தர் இந்த இடத்துல பரத்தர் என்பது இருபால் பொதுப்பெயர், ஆண் பெண் இருவரையும் குறித்தது, பெண்களுக்கு மட்டுமே உரியதாக சொல்லப்பெறவில்லை. நகர பரத்தரோடு, நகரத்தில் இருக்கக்கூடிய இத்தகைய ஒழுக்கத்தில் சிதைந்தவர்களோடு சேர்ந்து திரிதெரு மரபிற் கோவலன் போல. அப்ப தென்றல் வருதான், எப்படி வருது? குரல்வாய் பாணரோடு நகர பரத்தரோடு யார் வர்றாங்க? காத்து. அப்படி தென்றல் வரும்போது எல்லாவற்றையும் சேர்ந்து அளாவி வருகிறது. பூக்களையும் கொடிகளையும் மற்றவற்றையெல்லாம் அப்படியே தழுவி கொண்டு வருகிறது. அது யார் போல வருகிறது என்றால், பாணரோடும் கூத்தரோடும் தழுவி கொண்டு வருகின்ற கோவலன் போல வருதான். என்ன கொடுமை இது! கோவலன் போல தென்றல் வருதான். தென்றலுக்கும் ஒரு ஒடுக்கம் இல்லை, கோவலனுக்கும் ஒரு ஒடுக்கம் இல்லை. தென்றல் எதையெல்லாம் அப்படியே தழுவி கொண்டு வருவது போல கோவலன் பாணரோடும் நகர பரத்தரோடும் தழுவி கொண்டு வர்றான். எவ்வளவு நயமா உணர்த்தினார் பாருங்க. கோவலனுக்கு இந்த நல்லொடுக்கம் என்பது இல்லை என்பதற்கு இதை விட சான்று கிடையாது. அவன் திருமண காலத்திலே அவன் சரியா இல்லை, அப்படிப்பட்ட ஒருவன். அவன் வேற ஒருத்தரா இருந்தா கடுமையான சொற்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அருமையாக ஒரு ஓமையை வச்சு இளங்கோவடிகள் ரொம்ப நாகரிகமா சொல்லிட்டார். அவன் தென்றல் போல வந்தான். எப்படி வந்தான்? தென்றல் எல்லாவற்றையும் சேர்ந்து வருவது போல அவனும் நகர பரத்தரையும் பாணரையும் சேர்த்து கொண்டு அப்படியே வர்றான். அப்படி திரிதெரு மரபிற் கோவலன் போல தென்றல் வந்தது. அதாவது ஓமயமாக்கிட்டாரு. அதுக்கு இலக்கணம் தொல்காப்பியம் தான் சொல்லுகிறது. அதை அவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அவ்வாறு அவன் அங்கிருந்து வர, இழிவாய் வண்டினோடு இன்னில வேனிலோடு, அது அவன் நகர பரத்தரோடு பாணரோடு வருவது போல தென்றல் எப்படி வருதான்? இழிவாய் வண்டினோடு, வண்டுகளோடு சேர்ந்து வருது. இன்னில வேனிலோடு, வேணு பருவத்தோடு சேர்ந்து வருகிறது. இளவேனில் பருவம், வண்டு உயிரினம்,
இவற்றோடு சேர்ந்து மலையமாருதம், மலையிலிருந்து வருகிற தென்றல் திரிதரும் அருகில் அந்த வந்து தெருக்களில் எல்லாம் இந்த தென்றல் எங்கிருந்து வருது? உயர்ந்த மலையிலிருந்து வருகிறது. அதே போல உயர்ந்த குடியிலிருந்து வருகின்ற கோவலன் இப்படி வர்றான் தென்றல் போல. கருமுகில் சுமந்து குறுமுயல் ஒடித்தாங்கு இருகருங்கயலோடு இடைக்குமிழ் எழுதி அங்கன் வானத்து அரபு பகையஞ்சி திங்களும் நின்று திரிதலும் உண்டுகொள். அவ்வாறு அவன் அங்கிருந்து வருகின்ற போது இருக்கக்கூடிய காட்சியை இப்ப விளக்க போறார். ஒவ்வொரு காட்சியாக இந்த இந்திர விழாவின் போது மகளிரை பற்றி மற்றவர்களை பற்றி இனி சொல்ல போகிறார். அந்த பகுதி வரையில நம்ம பார்த்தோம். தொடர்ந்து அடுத்த வகுப்புல பார்ப்போம். ஐயங்கள் இருந்தால் அனுப்புங்கள், அவற்றுக்கெல்லாம் நான் விடை கூறுவேன். இதுகாரம் கேட்ட உங்கள் அனைவருக்கும் என் நன்றி.